அவன் அதுலயே விழுந்து சவுண்டாக போய்த்தேன் பார்க்க. மனைவி என்பவர்கள் யார் என்றால் தாய்க்கு அப்புறம் தாரம். ஏன் தாரம்? உழைச்சு உழைச்சு உங்கள்கிட்டே தாரம். அதே தாரம். ஒரே மாதிரி பாசம் இருக்கணும், அது கடைசி வரைக்கும் நீடிக்கும். சில பேர்லாம் நம்மளை பார்த்தவொடனே அப்படியே உருக்குவேன், என் செல்ல என் தங்கம் நீங்கள் இல்லாட்டா என் உசுறு மசுருன்ட்டுவேன். அவன் தான் நம்மளுக்கு செய்வனை வைக்க போகிறான்னு அர்த்தம். கொண்டே வருவேன். வாழை பொறுக்காத உலகத்திலே நீங்கள் அத்தனை பேருமே போட்டி போட்டு வாழை கற்றுக்கிறணும். நம்மளை ஒரு ஆள் பேசுகிறாங்கன்னா நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அவன் பேசிட்டே இருக்கானா, அவன் பேசிட்டே இருக்கேன், கவட்டாப்பிள்ளை எடுத்து வெதரில் அடிச்சிரு. ஒரு சாங்கு பாடுவோமா? அண்ணா இந்த வெதர்னா என்ன? என்னப்பா வெதர்னா கொட்டை. ஒரு கவக்கம்பை வெட்டி கிளச்சி பாருந்த அவனை. ஹலோ 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 ஹலோ. பம்பா நதி கிழவாரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரவோரோ அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கிழவாரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலைஞ்சு வந்தான் ஜாமி, அங்க இருமுடிய தலைஞ்சு வந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதி கிழவாரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. காத்திய மஜத்துல வாரா, நாங்க காத்திய மஜத்துல வாரா, நாங்க ஜீவனுடைய மகனை பார்க்க போறோம். பம்பா நதிக்கர போறோம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேராயப்பா. அந்த பட்டணத்து மன்னே வந்த நேரோ. நெய் தேங்காய் கொண்டு கிட்டோம் பாரா, நெய் தேங்காய் கொண்டு கிட்டு வாரோ. நாங்க நெய் தேங்காய் கொண்டு கிட்டோம் வாரா, நாங்க நிம்மதியா வளர்த்தான போறோம். பம்பா நதிக்கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. கொல்லிமலை ராலிமலை விறகு மலை அஞ்சு மலை. மலை விராலிமலை விறகு மலை அஞ்சு மலை. கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ விறகு மலை ஏ அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. நீங்க அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் முருகன் ஓம் சக்தி பராசக்தி, இது எல்லா கோயிலுக்கும் நீங்கள் மாலை ஓட்டு பக்தியோடு போன ஆளுகளுக்கு அந்த ஜாமியெல்லாம் காட்சி அளிக்கும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். இப்போ பூராமே குத்தாட்டம். நான் தான் சொன்னேன், ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு போகிற பொம்பளையே ஒழுங்கமாக போ, வண்டி கவுந்துரும்ட்டேன். சமீபத்தில் ஒரு காரை சாச்சிட்டாலே. ஏன் நீ மாலை தானே போட்டு போகிற, கொடைக்கானல் டூர் போகிற, பூரா பொம்பளையும் குத்தாட்டம். சரி, அதை கூட நான் சீர்ணிச்சிருவேன். ஆத்தாவுக்கு உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஆட்டம் போட்டு போகிறேங்கன்னு டிரைவர் என்ன பாவம் செஞ்சேன்? டிரைவரை ஊட நிப்பாட்டி டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு, டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவர். அவனும் கிளம்பிட்டேன் ஓம் சக்தி டிரைவரு. இன்னும் எல்லாரும் கிளம்ப வேண்டியதான். யூடியூப்புமா யூடியூப்பு, இந்த யூடியூப்பு, பெட்டியம்மா பெட்டிக்காரு, மணிகண்டன் பெட்டிக்காரு. நானும் இந்து தான், நானும் பெருங்கொண்ட கோடாங்கி வாரிசு தான். நான் சாமிகளை கேலி செய்யவில்லை. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. அப்படி ஆடிட்டு போகலாமா? பஜனை பண்ணலாம், ஐயப்பனுக்கு பஜனை பண்ணலாம். வேளா வேலை என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ குயில்
கேளுங்கோ காவடிய தூக்கிங்கிட்டு கரக மணியாட்டுங்கோ. அதுக்கு நீர்மாலை அடிச்சான் பாரு. அவன் நம்பரை நோட் பண்ணுறான். நங்கு நங்குன்னு குத்துறான்டா, நெல் குத்துன மாதிரி. ஏன்னா அண்ணன்னு சொல்லாத வெக்கம் இல்லாமல். ஐயப்பன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகும்போது ஆண்களை பூரா பாருங்களேன், பூரா அந்த யோசனை தான். அங்கே போகும்போது மக சொல்லியிருக்கேன் அப்பாட்ட, அப்பா கிழக்கு வாங்கிட்டு வாப்பா, சேச்சிப்பி வாங்கிட்டு வாப்பா, மகன் சொல்லியிருப்பேன் ட்ரெயின் வாங்கிட்டு வாப்பா, பொண்டாடி சொல்லியிருக்கேன் வளையல் வாங்கிட்டு வாங்க, பாஜி வாங்கிட்டு வாங்க, இந்த பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வாங்க, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும், ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு வந்துடனே இந்த ஆள் யோசிச்சுக்கிட்டே போவார். ஐயோ காசு வேறு இல்லையே. அவன் கதிரேசன் காது ஒத்துக்கு நம்ம 501 செஞ்சோம், அவன் 2 பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டான். கோத்தா வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு கடுப்பில் போயிட்டு வரும்போது, அதுலேயும் சில பேர் இப்போ எல்லாம் மாலை ஓடுற ஆளு பூரா மதுவை நிப்பாட்டத்தே மாலை ஓடுறிய ப்ரோ, மதுவை நிப்பாட்ட மாலை ஓடுறிய. அந்த மதுவை நிப்பாட்ட மாலை ஓட்டா நிப்பாட்ட முடியாது, மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை நிப்பாட்ட முடியும். நீங்கள் அதை சொல்லித்தேன் சத்தியம் பண்ணிவிட்டு பொண்டாட்டிட்ட காசை வாங்கி மாலை ஓடுற. இங்கே வர போனா இந்த கோயிலுக்கு போகிறதோட மயன் அருள் மேலே சத்தியமா இனிமே நான் தண்ணி அடிக்க மாட்டேன். அப்படி அடிச்சேன்னா செருப்பு கழட்டி அடி. என்னத்த இவன் தான் முதல் செஞ்சிருப்பியா போலடாவே. உடனே பொண்டாட்டிங்க சரிங்க சரி, அந்த ஐயப்பன் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு. என்ன இப்போ நாளை காலையில் மாலை ஓடணும், பயில ஊரா பாற்றி ஏற்கிறாங்க. மாலை ஓடுறதுக்கு பாற்றி, அதுக்கு என்னவா 100 காசு ஏறிடுச்சா இருக்கு. கொலுசு அடகு வச்சு ஒரு 4000 வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வா. நிறைய போதையில் பூரா பேத்துக்கு பார்ட்டி வைக்கணும்னு 2 மணி வரைக்கும் குடிச்சு விட்டு காலையில் குளிச்சு விட்டு போய் குருநாதர்கிட்ட போய் நிற்கும் போது வாடை அடிக்கேன். குருநாதர் இவன் மூஞ்சியே பார்ப்பார். ஆனால் இவன் எப்படி நிற்பான் தெரியுமா? அந்த குருநாதரை சாமியெல்லாம் ஆடுவார், இவன் வாயை திறக்க மாட்டேன். வாயை திறந்தா பல வாடை வந்துடும். நம்மளை அந்த ஆள் வஞ்சூரியாண்டு எரிக்கிட்டு 48 நாள் நல்லா விரதம் இருந்து அந்த ஐயப்பன் புத்தியை கொடுத்துரும். ஆனால் அவன் புத்தி கெட்டு போயிடுவேன். அங்கே போய் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் பிரசாத பையை கொடுத்தவனே வெளியில் அந்த மாலையை கலட்டினவனே 4 பேர் சேர்ந்துருவேன். உடம்பு வலிக்கும்ல அப்படின்டுவேன். ஆமாம் பூரா கடுக்குது 2 போறையான்டுவேன். இவே பொண்டாடிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன், சரக்கு அடிக்க மாட்டேன் போகடா அப்படின்வேன். அப்புறம் போனவங்களை இவனாக கூப்பிடுவேன், வாங்களேன் சரக்கு அடிக்கக்கூடாது சத்தியம் பண்ணேன், பீர் சாப்பிட்லாமா ஒன்றும் பண்ணாதா. அவங்க சாப்பிட்லாம் 2 தடவை ஒன்றுக்கு இருந்தால் இறங்கிறேன். உடனே 2 பீரில் ஆரம்பிப்பேன். மறுபடியும் பீர் சுறுசுறுன்னு இல்லையே, பழைய வெடி கட்டிங்க ஆரம்பிப்பேன். பரவாயில்ல குறுகாரனாக மாறிடுவேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே ஒரே மனதோடு இருந்தால் விட்டுறலாம். நானும் பெரிய குடியாக இருந்தேன், 7 வருஷம் ஆச்சு குடியை விட்டதுனால தான் இன்றைக்கி நாடக உலகத்தில் இந்த அளவுக்கு பேர் வாங்குகிறோம். இந்த பேர் வாங்கினதில் வச்சு ஒரு அன்பாலயம் ஒன்று நடத்திட்டு வரேன். எத்தனை ஏழை வாழைக்கு உதவி செய்ய முடியுதோ அது காரணமே இந்த குடியை விட்டதுனால தான். அன்பு உறவுகளை, என் அண்ணன் தம்பியை நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் கூட்டத்திலேருந்து உங்களெல்லாம் சொல்ல முடியாது, கிருத்திரம் பிடிச்ச ஆள் பேசுவேன், இவே ஒழுங்கு மயிர் மாதிரி பேசுகிறேன்ட்டு. நான் ஒழுக்கமாக தான் இருக்கேன், நான் தண்ணி அடிக்கிறதில்ல ப்ரோ. அதே மாதிரி கணேஷ் போல் ஓடுற ஆளுங்க ஒரே மாதிரி உதட்டில் வைக்காத, இங்கே ஏற்று இதில் ஏற்று, இடம் இல்லைன்னா மூக்கில் வை, அது இல்லைன்னா கீழே எதில் கீழே இந்த இலரில். நீ எதில் வைக்கிறா? இந்தா அவங்க போட்டாங்க வாரு. அந்த புயலையை போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்காரெல்லாம் முத்தம் கொடுக்கும்போது எப்படி தான் இருக்கேன்? சிறுநாய் பீவாட வரேன். முதல்ல போய் ஒருத்தன் 8 மணிக்கு போனவன் பொண்டாட்டி வரலையான். அது பொண்டாட்டியோட அம்மா நல்ல நேரம் பார்த்துருக்கு, 10:15 தாண்டி நல்ல நேரம். அப்போ 2 பேரும் சேர்ந்துருந்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளை வரக்குமா. இவன் 8 மணிலேருந்து இருந்தவன் போர் அடிச்சிருச்சு, கடைசி போயில கொட்டிட்டேன். கொட்டி இந்த நெண்டியை வச்சு உதடுன்னு இருந்திருக்கேன். இது பால் கொண்டு போனவொடனே பாலை தள்ளி விட்டு முத்தம் கொடுத்துருக்கேன். அந்த பிள்ளைக்கு வெட்டிருச்சு. இப்படி என்னென்ன அவங்க அம்மா என்ன சத்தம்னு கதவை திறந்துருக்கு. அத்தி என்னமோ தெரியல, வாடை வந்து என்னை கொண்டுருச்சு. அப்படி என்ன வாயை கடிச்சு விட்டானோ? நீ எந்திரிச்சு போடா, வாயை கடிக்கிறேன், வயிற்ற கொடுக்குறேன். அதில் புயலை போடுற அழகு தமிழன்ட்டு தான் கற்றுக்கிறோம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போடுவான். அது எப்படின்னே போடுவாங்க? டே அப்படி கையிலே அப்படி தூக்க விட்டுட்டு இந்த ஓட்டச்சட்டியில் எடுப்பேன் பாரு. அப்படி எடுக்கும் போதே அப்படி வாடா ஒரு ரம்மி வாடா
சிங்கா அப்படி எடுத்துக்கிட்டு அந்த பாக்கெட்டை உதறிக்கிட்டு சுற்றி முத்தியெல்லாம் பார்ப்பாங்க எவன் ஓசி ஏற்றுவான்ட்டு இப்படி பார்த்துவிட்டு ஊதுவான் பாரு. ஊதிட்டு அதில் தனி முட்டையை வர அந்த பாக்கெட்டை இப்படி ஒட்டி இருக்கான். முட்டையை வந்துடுமா அந்தா கட்டிக்கிட்டு திருப்பி மடித்து உள்ளே வச்சுட்டு ஒன்று அப்படியே தேய்க்க மாட்டேன். அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு தேய்ப்பாங்க. அப்போதான் நீர் கசி அப்படி தேய்ச்ச உடனே உதட்ட இங்கே எழுப்பேன். போட வேணான்னு சொல்லல, ஒவ்வொன்றா நம்ம திருந்திக்கிறோம். எல்லாமே ஆபத்து தான், எல்லாமே தீய பழக்கம் தான். அரசாங்கம் சரக்கை மதுவை விற்கத்தான் செய்யும், விற்கத்தான் செய்யும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு இடத்துல நரகள் ஒரு குழந்தையே ஆகியிருந்துருது, அந்த இடத்துல போய் சோத்தை போட்டு நம்ம சாப்பிடுவோமா? அந்த மாதிரி தான் மதுவை நினச்சிக்கிட்டு திருந்தினாத்தேன் திருந்த முடியும். பிறவி என்பது ஒரு தடவை தான், சும்மா ஏவி விடுவாங்க பழைய ஆளுகள்லாம். 7 பிறவிடா, அடுத்த பிறவியில் நீ வந்து கரடியா பிறந்து உன்னை சித்திரப்படுத்திடுவேன், தாயத்தை ஊதி விட சொல்லுவேன். ஒரே பிறவிதான். இன்னும் நம்மெல்லாம் பிறக்க போகிறது கிடையாது. ஆகையினால் தீயவையை மறந்து 2025 நல்ல பழக்கங்களை கடைபிடிங்க. ரொம்ப நன்றி, வணக்க உறவு. கைதற்ற இவந்தேன் பாக்கெட்டாக போடுவேன், அவனால் பொறுத்துக்கிற முடியல என் செல்லாம். அப்துல் கலாம் ஐயா பாட்டை பாடுவோமா? எக்கோய் ஹலோ 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 ஹலோ. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அட தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நல்வாக்கு நீ கூறையா, நான் அப்துல் கலாமைய பார்த்து வரேன். நல்வாக்கு நீ கூறையா, நான் அப்துல் கலாம் பார்த்து வரேன். அக்கினி சிறகடிச்சு அனோ ஆற்றலையே உடைந்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்களா. அட தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா. கல்வி வளம் தந்தரையா, இருக்கிற கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. விண்மீது வானத்துல விண்மீது கனகே மீனார், தமிழக மண் மீது புகழ்ந்து மீனார். விண்மீது கலகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். அட தென்பாண்டி தம்பி, தென்பாண்டி ராமநாடு. அட ராமநாடு, அட எப்படி போறது? அட இங்கிருந்து அட தவறங்குறிச்சி, அட மேலூர், அட வந்துருச்சு என் மானாமதுரை, என் தாண்டி போனா என் பாத்தியனூர், என் பரமக்குடி, என் சத்திரக்குடி, ஒரு டோல் கட்டா கம்பி தூக்கிருச்சு. என் நேரா போனா அட 4 ரோடு ரைட்ல போனா அட ராமநாடு. அட அது வேணா, அட நேரா போனா அட பாம்பர் போனா அட இறங்கியாச்சு. அட இறந்து போனா அட பேக்கரம்பு, அங்க படுத்திருக்காரு அவர் தான் அப்துல் கலாம். ஏன் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நன்றி நன்றி, கைதட்டாத நல்ல இதயத்துக்கு நன்றி. அப்துல் கலாம் ஒன்றும் ஜாதி தலைவரோ மத தலைவரோ கிடையாது. எம்மதமும் சம்மதம்
எனக்கு திருமணம் செய்யக்கூட நேரம் உள்ள இந்த நாட்டை நான் பார்க்க வேண்டும் என்று உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஒரு உத்தம தமிழன் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாதே. அவருக்கு கைதட்ட மாற்றிய ஆளுமா டோலுமான்னா கைதட்டி இருப்பேன். ஆனால் அப்துல் கலாம் வந்து நல்ல ஒரிஜினல் தமிழே. முதலே செத்துட்டார். இப்போ இருந்தால் அவராக செத்துருவார். ஏன்னா பயலை கெடுத்து விட்ருவாங்க. விசேஷத்துக்கு எந்த விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் சின்ன பிள்ளை மாதிரி வருவார் அப்துல் கலாம் ஐயா. அப்படி பயலை ஊரான் சேர்ந்து ஐயா எங்கள் ஊர் திருவிழாயா கொஞ்சம் அப்படியே வந்துட்டு போங்க. ஏன்னா அவரும் வருவார். வருகிறேன் சகோதரர் வந்திருப்பார். வந்தவனே ஜாமியை கும்பிட்டு விபதிலாம் அள்ளி பூஜிக்கிட்டு காருக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டுக்கிட்டு அப்துல் கலாம் ஐயா கிளம்பும் போது 2 வயலில் போயிருப்பாங்க. கொஞ்சம் கறி சாப்பிட்டு போங்கய்யா. அப்துல் கலாம் வேண்டாம் எனக்கு பசிக்கவில்லை, வாங்கய்யா 2 சேவை எலும்பு 2 தின்ட்டு போங்கய்யா. சரின்னு ஒரு தட்டில் கறியை வச்சுருந்துருப்பாங்க. அந்த தட்டில் எடுத்து ஒரு பீஸை திங்கும் போது ஒருத்தன் கையை பிடிச்சிருப்பேன். ஒரு பையன் ஏன் பிடிக்கின்றாய், அப்படியே சாப்பிட்டா கறி இழுக்காதியா, பக்காடி லெமனில் ஒரு 4 ஊற்றி விட்டாரே ஒரு இழுங்க கிரண்டு ஏறி நல்லா 2 கிலோ தின்றலாம்ட்டு அவரை கொண்டிருப்பாங்க. ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்குது. நல்ல மனிதர்கள்லாம் உலகத்திலே குறைவு. நல்ல நல்ல ஊரில் இந்த தமிழகத்தில் செத்து போனாங்க. கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை கொண்டதே இந்த தமிழர்கள் தான். உண்மை மறுக்க முடியாது. உண்மையா இல்லையா? நம்மெல்லாம் அவரால் பேசும் சக்தி இழக்கும் போது எல்லாரும் அந்த பேட்டியில் பார்க்கும்போது என்ன சொன்னால் தண்ணி அடிச்சுக்கிட்டு தான் பேசுவார் போல கேப்டன் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவர் இறக்கும் போது தான் தெரிகிறது எத்தனை குடும்பத்தை வாழ வைத்து சென்ற ஒரு உத்தமர் கேப்டன் என்று. அதே மாதிரி நல்லவர்களை இழந்து விடாதீங்க. நல்லவர்கள் கிடைப்பது எளிதல்ல, மிக மிக குறைவு. என் அன்பு உறவுகளே, நீங்கள் அத்தனை பேருமே நல்லவர்கள் தான். கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்கும். அதே மாதிரி குடிக்கிறவங்க அந்த கெட்ட வழக்கம் பண்ணுறவங்களாம் கெட்டவங்க கிடையாது. அவங்கள்ட்ட தான் இளைய மனது இருக்கும். ஒருவேளை ஒரு ஏழை சிறுமிக்கு கூட சாப்பாடு வாங்கி கொடுத்தால் நீங்கள் அத்தனை பேருமே தர்மம் சென்ற உத்தமர்கள் தான். என் தமிழனை வணங்குறேன். இந்த மைசெட்டு ராஜா அண்ணே காரைக்குளம் எங்கே இருக்கு? ஊர் பக்கத்தில் தானே இருக்கு. இந்த ஊரையே இந்த அண்ணே அவ்வளோ தூரத்துக்கு அழகுபடுத்தி செஞ்சுருக்கார் ராஜா அண்ணே. வாழ்த்துக்கள் அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. கம்பெனியால என்ன ஒரு ஆளுதான் கை தட்டுறாப்ல. ஆரம்ப காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி மைசெட்டு போடுற ஆளுகளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாப்பா. ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க? ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க? இந்த ஆம்பளி பாரு இந்த திருகிறேன் பிள்ளையை கட்டி கொடுத்தா சித்திரவதைப்படுத்துறியான்ட்டு. அதுக்கா இல்லடா மைசெட்டு போட்டு என்ன திருவிழா நல்லது கெட்டது கூப்பிட்டா தானே போய் கொலா கட்டுவார். நிரந்தர ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு மைசெட்டு வச்சிருக்க ஆளு பூரா திறமை வாய்ந்தவர்கள். இன்னைக்கு மைசெட்டுன்னா பொண்ணு கொடுக்குற அளவுக்கு வைத்தது யாருன்னா இந்த மைசெட்டு போட்டு திறமையாக இருந்த இந்த அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த வாழ்க்கை. உண்மைதானே? எங்க மச்சேன் எங்க பெரியம்மா மையன் அவர் மைசெட்டு வச்சிருக்கார். நான் சொன்னேன் இந்த மைசெட்லாம் உன்னால் இழுக்க முடியாது, நீ வேற கிருத்திரம் பிடிச்சி வேண்டேன். இல்லை மாப்பிள்ள ஒரு 2 லட்சம் கொடுங்க அப்படின்ட்டேன். 2 லட்சத்தை கொடுத்துவிட்டேன். 1 ரூபா வட்டிக்கு. குழாவெல்லாம் வாங்கிட்டு அந்த ஆளுக்கு வேற மொட்டனாக்கு வாங்கிவிட்டு ஊரில் அம்பலார் வந்து சொல்லியிருக்கார் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுப்பான்னு. எங்கள் மச்சியா கிளம்பிட்டால சாப்பிட அப்படில சாப்பிட கூப்பிட்றானா சாப்பாடு நடந்து கொடுக்குறதா கிராம கணக்கில் மீன் படுத்தா அம்பலார் வந்து சத்துன்னு அரைஞ்சிருக்காரு. நீ மைக் செட்டை கழட்டி போடா அப்படி. ஏங்க என்ன பேசுற? சாப்பிட வர சொல்றியா இல்லை போக சொல்றியா? நீ சிரிக்கும் போது சேச்சி பக்கெட் மாதிரியே இருக்கிறா. ஐயா நான் என்னத்தை சொல்ல மைசெட்டில் பேசுகிற விதம் இருக்குது. என்னன்னே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த ஊரில் நான் வச்சதே சட்டமாக இருந்தாலும் சரி, ரெவடியாக இருந்தாலும் சரி, இந்த மைக்கில் பேச சொல்லு பேச முடியாது. பெரிய ஆளாக இருப்பார். அவரை பார்த்தா 100 கார் அவர் பின்னாடி வரும். தண்ணி கேன்னு வச்சுக்கிட்டு ஒரு ஆள் பிஏவா நிற்பார். அங்கிட்டு ஒரு ஆள் இதோட பெரிய அடிக்கட்டாக வந்தார். ஒரு மேடை கேளு. அந்த மேடையில் அவருக்கு பொன்னாடிலாம் போற்றி 2 வார்த்தை ஊரை பற்றி பேசுங்கன்னு சொன்ன உடனே அவர் இப்படி வரல,
அத்தி பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தி கிராமத்தை நன்றி. என்ன அத்தை தண்டி ஆளானே எப்படி பேசுறாரு? ஓ வேலை மயில தான் பார்த்துட்டு போ. இப்போ உனக்கு அப்படியே பாலசுப்ரமணியம் குரல் முண்டை பாட்டு பாரு. நல்லவர்க்கெல்லாம் மாடுகிட்டு தான் சாணியை போட முடியாம உள்ள இழுத்து என்ன பாட்டு பாரு போட. எதில் விட்டேன்? வாயில. நன்றி. பாடல்கள் அண்ணே இப்போ பூரா என்னண்ணே பாட்டு பூரா தம்மு டம்முன்னு போடுற. ஆனால் ப்ரெஷரு ஹார்ட் பேஷன்லாம் கேட்க முடியாதுப்பா. இன்னொன்று இருக்கு மை செட்லேயே ஊம்பரா என்னது என்னண்ணே ஊப்பர் ஊப்பர் அதெல்லாம் பார்த்தா பனரசா கனரசா துத்து துத்தும் இப்படித்தியா கட்டில் போட்டு ஒருத்தர் சுகருக்கு மாத்திரை போட்டு வயசானவர் படுத்து கிடந்திருக்கார். ஊப்பரில் போட்டு விட்டேன். மனரசா கனரசா அட்டம் ஒட்டுமுன்னு அவர் கட்டிலோட விழுந்து பார்க்குறேன் 108 வந்துருச்சு. வியா 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 வியான்னு குளுக்கோஸ் ஏற்றிட்டே கேட்டிருக்காங்க எப்படி இப்படி விழுந்தீங்க அப்படின்னு. மை செட்டு போட்டாங்க. மை செட்டு போட்டதுக்கு எப்படி விழுந்த? பனரசா கொனரசான்னு சொன்னாங்க. பழைய பாடல்கள் இரவு நேரத்தில் மெலோடியான பாடல்கள் போடணும். புள்ளருக்க போகையில கன்னி பொந்தன் கவலடி அன்னக்கிளியே உன்னை தேடுது 6 மாசம் 1 வருஷம் அவரம் போகி வாடுது. கருப்பு கரைச்சீல கட்டி கரையோரம் போற ஊட்டி கருப்பு கரைச்சீல கட்டி கரையோரம் போற ஊட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா பொண்ணா கண்ணால பார்த்தா என் மனம் கட்டுடுமா. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணஞ்சு வைக்கிறது சும்மா சும்மாடி. இப்படி பாட்டு போட்டா கேட்கறதுக்கு நிம்மதியாக இருக்கும். இப்போ பூரா இளைஞர் பூரா பாட்டில் என்ன பாட்டு? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு தாத்தா தடிய எடுக்கையில் பொடிய பறக்க விட்ட தாத்தா அடங்கோத்தா தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு கிளி மச்சாரோ என்ன ஒன்றிய பாட்டு தான் டார்வி காச்சாரோ யாரோ யாரோ காட்டுவாசி கொட்டையை பிடிச்சி அண்ணே பயந்து வருதுண்ணே. தாண்டா பாட்டு போட. இன்னொரு பாட்டு வந்திருக்கு முருகா. அது என்ன பாட்டு? சீரணி ஐயோ வரது. அந்த பாட்டை வரும்போது கேட்டு வந்தேன். இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கல. என்ன பாட்டு? ஒரு தெலுங்கு பாட்டு. எல்லாருமே அதை டிக்டாக் பண்ணுறாங்க. மருதமணி வந்து பாடுவேன். மருதமணி பாடிட்டாலும் குளிர்ந்த நேரத்தில் அவனுக்கு மைக்கு தெரியாம வேற முற்றியான் பாரு. ஒத்த கண்ணு தெரியாது. இருந்தா பாலியம் கொஞ்சம் வாங்கினேன். நோட்டீஸ் படிக்கிறேன். திருச்சி மாவட்டம் மானாமதுரை வட்டம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் காட பிச்சம்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மன் ஸ்ரீ வடுகச்சி அம்மன் ஆலய சம்ரோசன விழாவை முன்னிட்டு விடுகிறா எனக்கு படிக்க தெரியாதுப்பா. சூர சம்கார விழாவை முன்னிட்டு சூரசம்சாரமா இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு மக்கள் நல்லா இருக்கிறத வேண்டி முடிஞ்சா நான் கோடாங்கிப்பா எனக்கு தெரியும். சிங்கார கலையரங்கில் KRS சுப்பிரமணி ஊரார் திரு K பழனிசாமி நாட்டாமை ஐயா பி சுப்பிரமணி பூஜாரி ஆகியோர் தலைமையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுமங்கள் ஒன்றுபட்டு இந்த கலையரங்க மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம். என்ன தம்பி? என்னது? அன்பாளையத்துக்கு அரிசி மதிமிதா ஆட்டோ எல்லக்காடு நடராஜ் சமையல் மாஸ்டர் ஒரு சுப்பா அரிசி. யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? MKR அன்பாளையத்துக்கு அர்ச்சனை பண்ணிடுறேன். ஒரு சுப்பா அரிசி ஏற்றிட்டு வா. லோடு மேன் வேணாப்பா. ஒரு சுப்பா அரிசி கொடுத்தா போதும். என் தலையில் தூக்கி விடு. வாங்க தலைவா இங்கே கொண்டு வாங்க. சும்மா கொண்டு வாடா. கண்டென்ட்டுக்கு கிடைக்கும்டா. அவரை வச்சு ஏதாவது நகைச்சுவை பண்ணுவோம்டா.
இதை வச்சு தாண்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் 20 வருஷமா. எங்க ஊரு பாட்டுக்காரா நீ ஆட்டோ ஓட்டும் கட்டிக்கா. யார் வீட்டுல போட்டு வர? கட்டுன்னு கோட்டை ஒண்ணு அதை கட்டி காக்க எங்கு காவல் இல்ல. அத்தையும் தலையோட அப்படியே சுத்தி வைக்க கீழே அன்பாலயத்துக்காக அங்கே உள்ள மக்களை பசிவு போக்கு விதமாக இந்த அரிசியை கொடுத்த என் அன்பு உறவுக்கு நன்றி. ஹேர் உறைஞ்சிருச்சு. கதம்பம் காமிக்ஸ் என நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை சக்கரவர்த்தி மேடைக்குள் இருந்து வெளியே வரும்போது மூஞ்சூறு முகத்தை காட்டின உடனே சிரிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு கலைஞன் எங்கள் அண்ணன். இந்த காரப்பிச்சம்பட்டியில் எப்படியாவது வரக்கூடிய உறவுகளை சிரிக்க வைக்க வேண்டும் என்றதுக்காக வரும் பொழுதே 1/4 கிலோ மண்ணை எடுத்து ஒரு சருகு பையிலே கட்டி அதை வார்ம் அப் செய்து கொண்டிருக்கிறான். மதுரை மாவட்டம் காரியவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து தெம்மாங்கு குரலோன் பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன், நகைச்சுவை சாம்பவான், தொண்டி அருகாமல் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தனின் அன்பு தம்பி MP கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமது என் அன்பு தம்பி பூ கட்டக்கூடிய புனிதமான தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவரும் இவரை குடும்பத்தை சார்ந்தவர்களும் வாழ்த்துக்கள். புனிதமான தொழில். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் உங்களை போன்றவர்கள் பூ கட்டி கொடுத்து உங்கள் கையால் பூ கொடுக்கும் போது எங்கள் குலசாமியை போய் நாங்கள் கும்பிட்றோம்னா உங்கள் பூ தேவைப்படும். நன்றி ப்ரோ. என் அன்பு தம்பி 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது வெறும் சாமி கயிறு தான் கையில் கட்டியிருந்தேன். நல்ல பெருமையாக சொன்னேன். போன மாதம் பார்க்குறேன் 12 பவன் ஒத்த செயினா செஞ்சுட்டு வந்தோம்ன்றேன் தங்கத்தில். இவன் நாடக காசில் தான் இதை செய்தானா இல்லை பிளாக்கில் கணேஷ் கோயிலையும் சரக்கு ஓட்டுறானா தெரியவில்லை. காட் இஸ் கிரேட். அந்த ஆத்தா அடங்கோத்தா ஆத்தா அருளோடு நீ மென்மேலும் தங்க சுரங்கம் வாங்க வேண்டும் என்பதற்காக வாழ்த்துகிறேன், உன்னை வணங்குகிறேன். எதில் விட்டேன்? வாயில். நீ திருந்த மாட்ட. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. தெய்வம் இல்லை இங்கே நீ இல்லையே கண்ணே, நானும் இல்லை வானம் இல்லை என்றால் மதியம் இல்லை, உங்கள் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை. நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வண்ண பூ வாடுவே என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே.
அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா இல்லை நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன் பாசத்துக்குரிய ஒரு அன்பு அண்ணன். நம்ம கேலிக்காக நகைச்சுவைக்காக பேசினாலும் ஒரு திறமை வாய்ந்த ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. உங்கள் குடும்பம் மென்மேலும் வளரட்டும். வாழ்த்துக்கள் அன்பு அண்ணன். கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். 7 ஒன்றரை வாடா கோயிந்தா. எங்கே கைதட்டலாம். கைதட்டலைன்னா என்னை வைவாப்பில். அதனால் கைதட்டுங்க. கைதட்ட தட்டத்தை நல்ல ஒரு கலைஞனுடைய திறமையை நீங்கள் வாங்க முடியும். வாழ்த்துக்கள் ப்ரோ. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய ஒரு செல்ல மகனாக திறந்து வரும் அண்ணன் ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
அருமையான அடி. உன் சொந்த அடியா அதெல்லாம்? வேற இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வச்சிருக்கியா? அடி. மிளகாத்தூள் 2 ரூபாய்க்கு. என்னடா அது? என்ன அடி? நீயே சொல்லுவேன். என்ன அடி இது? என்ன அடிப்பா? பூச்சண்டையா? இதே ஏத்துக்கிற வேண்டியதான். காலைல சம்பளம் சேர்த்துக்கப்ப நல்லா இருந்துச்சுப்பா. கதகளி இருக்கா? வேற ஏதாவது உடுக்கு வச்சிருக்கியா? எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டான். வீட்டு சாவியை முதற்கொண்டு தட்டி விடு. சாமியை வர வைக்க சொல்றியா? சாமியை போக சொல்றியா? என்ன அடி அடிக்கிற? இருக்க சொல்றியா? வேற எதுவும் இருக்கா? கீரமுள்ள பச்சை சொன்னா உள்ளூர் நேரம்டா. போதும்டா போட்டதுக்கு கொடுமையா? போதும்டா அண்ணன் பையனே சொல்றத கேட்டா. போதும்டா காசு தர மாட்டாங்கடா. போதும்டா. அருமையா ஆச்சு. எங்கள் அண்ணனை நான் சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுகிறேன். ஆனால் எல்லா திறமையும் உள்ள ஒரு பலவாத்திய கலைஞன்னா ஏகே அருள் தான். இப்போ வர்ற இளைஞருக்கு பூரா எங்கள் அண்ணனை பார்த்து கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. மறுக்க முடியாது. வாழ்த்துக்கள் அண்ணே. வேற எதுவும் வச்சிருக்கியா? கடைசியா ஒரே ஒரு வாத்தியம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண சொல்லக்கூடாது. அண்ணன் ரொம்ப பெருமையா சொல்லுது. அவ பயங்கரமா எங்கே வாங்கியிருக்கானப்பா? அதை என்னடா அது? காட பிச்சம்பட்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஸ்ரீ வடுகச்சி அம்மன் கோயில் மணி விவசாய டிங் டாங் டக். வேற எதாவது வச்சிருக்கியா? சின்னதா பொள்ளாச்சி செல்லக்கூடிய மணிகண்டன் எக்ஸ்பிரஸ் போகு வழியிலே சாப்பாடு இல்லாத காரணத்தா திரும்பி வந்த அதிர்ச்சி. ஏண்டா இது? அண்ணா அவர்கிட்ட வாங்குப்பா அந்த 50 ரூபாய. ஈரத்தில் கொண்டு வருவாரு. அண்ணன் பேரு பேர் என்ன? வேறுண்ணே நன்றி நன்றி அண்ணே. சிறந்த முறையில் இங்கே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கின்ற புதுகை கே நீலகண்டேன். என்னத்தை கண்டனா? நீலகண்டேன் ஜீன்தால. இந்த
அகராதி மையத்துக்கு தானே உன்னை வேணாம்ட்டேன். இங்கே வாவே. யாரை கட்டி இத்தனை குத்து குத்திட்டு இழப்பாருண்ணே? ஏய் யாரை கட்டு நீலகண்டா உனக்கு தெரியாது. ரைடு ஓவர். இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது. நெஞ்சவாரு அப்படி செய்யக்கூடாது. பட்டும் படாமல் போய் பல்ல வளக்கிட்டு மண்டி ஓடு. மண்டி ஓட்டு வாம பண்ணு. காலையில் கேட்குறேன். மண்டி போட்டு அதை பண்றது. சாமி அழைக்க போறேன். எக்கோ ஏத்தி நல்ல வை. என்னை கூட மொத்தமான வை. ஹலோ 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 ஹலோ. காட பிச்சம்பட்டி கிராமத்திலே ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க வாழ்ந்த காலத்துல இந்த காட பிச்சம்பட்டி கிராமத்துல எப்படி இந்த சாமி இங்க இருக்க பகவதி அம்மனும் வடுகச்சி அம்மே இந்த கருப்பே இந்த முனியாண்டி பாண்டி முனி நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த மேடையிலும் ஓடோடி வரும். கள்ளிசேரி காளி முனி ஐயா இந்த சாமி ஊரா இந்த ஊர்ல பாட்டையங்காலத்துல இருந்து அதே வீரம் குறையாம இருக்கா இல்ல சாமி ஊரா மக்க மாறி எதுவும் மக்கர் பண்ணுதா? ஏன் எல்லாரும் ஓடுறிய? எது பிரச்சனையா ப்ரோ? அங்கிட்டு போனவன் போல ஊரா ஜாமியார் போல மாதிரி தெரியுது. ஹலோ 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 சேதுபதி நாடு சேதுபதி நாடு பொல்லாத சிவகங்கை நன்னாடு அஞ்சு ஜட பரஜிவரே உனக்கு அழகு ஜடையா தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் காட பிச்சம்பட்டியில உள்ள உன் தங்கச்சி பகவதி அம்மனையும் வடுகச்சி அம்மனையும் நாங்க அக்கா தங்கச்சி வீரம் குறையலே முப்பாட்டேன் காலத்தில இந்த காட பிச்சம்பட்டியில ஆண்ட காலம் 12 வருஷம் பாரா மழையில்லே. அவ யாரா வேற தம்பி? அத சில கிராமத்தை சொல்ல மாட்டீங்களா? சேப்பு லைட்டை கண்ணில் அடிக்கிறேன். என்ன தம்பி சாமி அழைக்கிறேன் தம்பி? நாங்கெல்லாம் பரம்பரை கோடாங்கி தத்துரூபமா சாமி அப்படி நிற்கும். சொன்ன வாக்கு பழிக்கும். போயிடுறது நல்லது. நீ சாமி நக்கல் பண்றியா மயிறு? 12 வருஷம் பாராமலையில்லே காட பிச்சம்பட்டியில பஞ்சம் போகுது. இங்க கம்மாகர எல்லாம் கல்லும் புல்லுமே இதுடா. அப்ப காட பிச்சம்பட்டியில உள்ள கிளவி சொல்லி எழுதுச்சா, நான் எப்படி பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பகவதி அம்மனையும் வடுகச்சி அம்மனையும். அப்போ ஊர்ல முத்த வாரிசுக்கு கோயில் முன்னாடி சாமி இறங்கிட்டா கலைய குளிக்கு ஆடையில இங்க கிழக்க குமுறுந்துடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிளவி மயிலி கீரை முடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கீரை முடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. பீரம் பத்தலே இந்த காட பிச்சம்பட்டியில உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. என் கெட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா, இல்ல உன் தொட்டி பிள்ளையல பேயடிக்க விட போறையா? 1000 பாட்டில் சாராய எப்ப 1000 பாட்டில் சாராய எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டில் சாராய என் சீமா பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா. எப்ப நீ படுத்தது கலுங்கடியா பார்வை வாத்தடா. எப்ப தங்கி இருப்பது கருப்பாயுரணியே என் குடிகார பாண்டி முனி. கொஞ்ச நேரம் கருப்பாயுரணி எல்லைய வச்சு உன் தங்கச்சி பகவதி அம்மனையும் வடுகச்சி அம்மனையும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வெளி பொட்டலில கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி ஓடி வர. ஆதி காலம் பாட்டையும் பூட்டையும் உள்ள காலத்துல இந்த ஊர்ல எங்கிருந்து எங்க வந்தாங்க, நம்மளெல்லாம் எப்படி வளர்த்தாங்க,
ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க பாட்டேன் போட்டேன் வாழ்ந்த காலத்துல காட பிச்சம்பட்டியில உள்ள பாட்டே மாளுக கிழக்க கீநாட்டுக்கு போய் அங்க கிடமாட்டு கண்டு வாங்கி வராரு. அப்ப காடம் பிச்சம்பட்டியில உள்ள கிளவி சொன்னுச்சா, அட குரு கட்ட குங்காப்பைய மயனே, இந்த தொத்த கண்ட வாங்கி வந்து என்ன செய்ய போற? அப்ப கிளவன் சொன்னாரா, இது காட பிச்சம்பட்டியில உள்ள கோயில் மாடா வளர்க்க போறேன். இந்த கண்டு வளருது, காட பிச்சம்பட்டியில கோயில் மாடு காவாருதுடா இங்க. அப்ப மாடு வளர்ந்து நிக்குது. அப்ப ஊர்ல உள்ள ஆளுகள் எல்லாம் கூப்பிடுறாரு, நம்ம கிளவே இது அலங்காநல்லூர் மஞ்சு வரட்டுக்கு கொண்டு போறேன், என் கூட யாரு வர்றது? அப்ப இந்த மாடு விளையாடுமா? நாங்க வல்லைன்னு சொல்ல ஒத்த கைத்துல மாட கொண்டு போறாரு காட பிச்சம்பட்டியில உள்ள நம்ம பாட்டே. அப்ப கிளவி சொன்னுச்சா, மாலையிட்ட என் கணவர் அலங்காநல்லூருக்கு மாடு கொண்டு போறாங்க, இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போற? அப்ப இடது கொம்புல பகவதி, வடது கொம்புல வடுகச்சமனு துமுள்ள நிக்கிறாண்டா 18ஆம் படியாய். 18ஆம் படி கருப்பா. இந்த காட பிச்சம்பட்டி மாடு அலங்காநல்லூர்ல 500 ஒரு மாடா நிக்குது. மாடு இலக்கிது, நம்ம கிழவனும் சோர்ந்து நிக்கிறேன். அங்க வேட்டு பறியுது, அலங்காநல்ல 1 மணி அடிக்குது. கிழவன் சொல்லி மாடவுக்குறேன், இது காடம் பிச்சம்பட்டி கோயில் மாடுயா, நான் ஒத்த கைத்துல புடிச்சு வாரேன். மாடு வாடிய தம்போது காட பிச்சம்பட்டி கோயில் மாடு வலது கொம்ப சாக்கிது, இடுப்ப முறுக்குது. இந்த சாமி மாடு இடது கொம்ப சாக்கிது. அப்ப தொட்ட இடமெல்லாம் புடியாரனுக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரன் சொன்னானா, இந்த காட பிச்சம்பட்டி கோயில் மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா புலந்து நிக்குதுடா. கல்லிசரி நல்ல கம்மாயா, நாம் பிறந்த கல்லிசரி நல்ல கம்மாயா, அட பொண்டா போய ஜாமிடாய், உனக்கு 600 வருஷமா பட்ட சீம கருவ உடமரம் தாம்படுக்க என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கலிசரி காளிமுனி ஐயா, உன் தம்பி 18ஆம் படியான கூட்டிக்கிட்டு இந்த காட பிச்சம்பட்டியில் உள்ள சாமி ஊரா கிளம்புதுடா. என்னேரா காளிமுனி ஐயா, தங்க நல்லு முடியறோவா சாமி முடியறோவா சாட்டாடும் பிச்சாருவாடா அனுப்புடா. எப்படி அரோமா யார் வரைக்கும் விச்சாரோமா சாமி விச்சாரோமா சாமி குடியருவா சாடு விச்சாருவா கருப்பே விச்சாருவா முடியருவா சாமி முடியருவா அலருடா ஓருவா சாமி கபடாய் குடியருவா சாமி குடியருவா சாடு விச்சாருவா கருப்பே விச்சாருவா சாமி முடியருவா ஆளாட்டுது
ஆளு நொண்டியடா உனக்கு நொண்டியடா கருப்பு வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வரம் தாராண்டா தங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வரம் தாராண்டா தங்க கருப்பு ஓடி வந்துட்டாடா எங்க கருப்பு வரம் வந்துட்டாடா தங்க கருப்பு வந்துட்டாடா எங்க கருப்பு வரம் தந்துட்டாடா தங்க கருப்பு கருப்பு எல்லாம் அப்படியே உட்காருங்கண்ணே அண்ணே அப்படியே உட்காருங்க அக்கா அம்மா எல்லாம் அப்படியே உட்காருங்க அமைதியா உட்காருங்க 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 வெள்ளை கோன்பட்டி என் அன்பு உறவு சார்பாக அம்பளிப்பு. நன்றி நன்றி. கடப்புச்சம்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத பகவதி அம்மனா படுகச்சி அம்மே சேர்ந்துதான காக்குறாளையா மக்களை எல்லாம் நோய்கள் எல்லாம் தீர்க்கிறாளையா காடு பிச்சம்பட்டியா கிராமத்தில சாமி எல்லாம் துடியாக இருக்கிறையா சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா காடு பிச்சம்பட்டி சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா கம்மைய விட்டு காட பிச்சம்பட்டிக்கு கள்ளிசரி காளி முனியையே தங்கச்சி பார்வதிய பரமசிவனும் கூட்டி என் காளி முனியையே வந்துதானே நிக்கிறேன் பாறையா கள்ளிசரி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத முனியையனா காளியோட காட பிச்சம்பட்டிக்கு வந்துதானே நிக்கிறேன் பாறையா முனியையா வந்துதான் நிக்கிறேன் பாறையா கோடான கோடி சனம் உன்னை தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னை தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா 18 படிகரப்பா 18ஆம் படியா 18ஆம் படியா 18 படிய விட்டு காட பிச்சம்பட்டி கிராமத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா காடு பிச்சம்பட்டியா இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா பாட்டை போட்டு ஆண்ட சாமி ஊரா வீரம் குறையாம இருக்குது வாரையா சாமி ஊரா வீரம் குறையாம இருக்குது வாரையா சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்க வேணையா ஆடல் அரசிகள் அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாட்டு பேச்சு நடனம் திருச்சி எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய திருச்சி விஜய் அவர்கள் ஒரு நடன மங்கை அதனை தொடர்ந்து சிரிப்பு அழகி புன்னகை அழகி இளைஞருடைய லாங் லாக்
என் அன்பு மருமகள் சிரிப்பழகி புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கை. தெல்ல தெளிவாக என் நாடகத்துக்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது காரைக்குளம் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ராஜா. என்னைக்கு நீ ராஜா தான் போட அண்ணே ஒரு பாட்டை. என்ன பாட்டு போட போறியோ? நான் ஒரு பாட்டு மைசெட்டுக்கு பாடுறேன், அதை ரெக்கார்டு பண்ணி வச்சுக்க. ராஜா மைசெட்டு இதுதாம்மா, காரை குளந்தான் சொந்த ஊரம்மா, எங்க ராஜா மைசெட் காரக்குளம் சொந்த ஊரு, ஊரெல்லாம் பாட்டு தான் ராஜா மைசெட்டு இதுதாம்மா. ஏய் நல்லா இருக்கு, வட்டி தொட்டி வாங்குற பேர் தாம்மா எங்க ராஜா மைசெட் ஒரு ஆண்டு வாழ்க, எங்க ராஜா மைசெட் பல்லாண்டு வளர்க. அந்த சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், அப்போதான் எனக்கு நல்லா இருக்கும். சில பேர்லாம் பார்த்தோம்னா வீட்டில் பொண்டாட்டியில் சண்டை கொடுக்கிட்டு இங்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏதோ இந்த கோமாளி நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி தான், அவ்வளோதான். சூப்பர்ண்ணே. ரேட்டு எவ்வளோ பேசுனேன்? கட்டுப்படி ஆகும். சரி, என்ன பேசினாலும் நம்ம ஊருக்காக போடுவோம், விடு. அவ்வளோ பெரிய காமெடி இது கிடையாது, சின்ன காமெடி. என்னத்த நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். காடப்பிச்சம்பட்டி, கல்கட்டியூர், மாதனூர் ஊர் பொதுமக்கள் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்ப நான் இருந்தாலும் இந்த நாடகத்தை இரவு ஃபுல்லாக கண்முழித்து அதிகாலையிலே அதை எடிட்டிங் செய்து உலக தமிழர்கள் அத்தனை பேர் கைபேசிக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த யூடியூப் அன்பு கலைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். தம்பி காடமங்கலம் முருகன் ஒரு கைதட்டு கொடுங்க, 5-6 பேர்த்துக்கும். அவ்வளோதான். ஒவ்வொரு ஆள் பேர் மைண்டில் வராதுடா. அப்போ நாளைக்கு என்னைய போய் மண்ணை வாரி தூத்துவியே. நீங்கள் 6 பேரும் நல்லா எடுத்து பொழைச்சிக்கங்கப்பா, நல்லா இருங்கப்பா. உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு பெறாது, எந்த வேலையும் ஒருத்தர் தயவில்லாமல் நீங்கள் அத்தனை பேருமே கற்றுக்கொள்ள முடியாது. அப்படி யாரால் நம்ம உயர்ந்தோம், யாரால் இந்த வேலையை கற்றுக்கிட்டோம், யாரால் நம்ம நல்லா 3 வேளை கஞ்சி குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களை மட்டும் நீங்கள் ஆயுள் உள்ள வரை மறந்துடாதீங்க. குருத்துரகம் பெரும் பாவம். என்னை அன்று பிள்ளையார் சொல்லி போட்டு உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாடக கலைஞனார் வருவேன் என்று சொல்லி பாடம் எழுதினார் என் அன்பு வாத்தியார். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் உணமரந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியாவோட அருளோடு 20 ஆண்டு காலம் நகைச்சுவை பயணத்திலே கள்ளிசேரி என்ற ஒரு கிராமத்திலே பிறந்து வந்த ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு ஒரு பெருமை. கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் சொந்த மண்ணை விட்டு வாழ வந்த மண்ணு எங்க ஆத்தா பிறந்த ஊரு, தாய் பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் வாழ்க்கையிலே உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் உறவாக இந்த எம்கேஆர் அன்பாலயம் இருக்கிறது. ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். எத்தனை திரைப்படத்தில் போய் நடித்தாலும் நாடக உலகத்தில் கோமாளி போடுவதுதான் எனக்கு உயர்ந்த ஒரு தொழிலாக கருதுகிறேன். அடியன் MK ராதாகிருஷ்ணன் என்று என்னை தாய் தகப்பன் வைத்த பெயரை இன்று அதே மறந்து போச்சு எனக்கு. எல்லாரும் என்னை அழைப்பது MKR பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். டீ இருக்கான உள்ள போய் படுக்கிறேன். நீ ஒட்டு வச்சே நல்ல ஒரு மனிதனுடைய பாடலை பாடியதற்காக தம்பி மணிகண்டனுக்கு வாழ்த்து. நன்றி ஐயா, நன்றி.
எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் பப்புனு போட்டக மேடையில எடுத்து சொன்னாங்க. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போற, 10 பாட்டுக்கு அடிக்க மாட்டேன், படிப்பேன். நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓர வேகத்தில எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, இந்த நாடு ஓர போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, இந்த வரி உனக்கு புரிஞ்சா? அறுக்கிற ஆளத்தையும் வளர்க்குற ஆடு நம்பும். இந்த ஆட்டுக்காரனை ஒருபோதும் அந்த ஆடு நம்பாது, நம்பவே மாட்டாது. நீ இப்படி வளர்த்து வித்தியாக்க உன்னையும் முட்டாடி நம்பாதே, மண்டை ஏறுதல்டா. சின்ன சின்ன பால் குடிக்கிற குட்டியிலேருந்து ஒரு செம்பரி ஆடோ வெள்ளாட்டம் குட்டியை வளவேன் உன் கூடயே வரும். ஐயா நீ நாடகத்தை கெடுக்கிறவையலா தெரியாமல் உன்ட்ட பேசிவிட்டேன். செம்பரியங்குட்டி வளர்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற சிக்கனு, உருளைக்கிழங்கு, மொச்சப்பயிறு, கத்தரிக்காய், சோறு அசந்து சட்டையை கழட்டி போட்டால் கூட கப்பு குட்டு மசுரை தின்றுடும். அதே மாதிரி கிணத்துல குதிச்சோம்னா அந்த செம்பரியங்குட்டி நம்ம பின்னாடியே குதிக்கும். ஆனால் ஒருபோதும் அந்த வளர்க்குற ஆளை நம்பாது. அந்த வளர்க்குறவர் எதுக்கு பூஜை பண்ணுறதுக்கா வளர்க்குறாரு? நல்லா பெருசாக வந்துச்சுன்னா 25,000க்கு விற்கலாம்ட்டு. இந்த ரம்ஜான் பண்டிகை மாதிரி வருதில்ல, அவங்க திருவிழாவுக்கு வைக்கிறதுக்கு தான் செம்பரிய கடை வளர்க்குறது. அப்போ ஒரு ஆட்டியாவாரியை இந்த வளர்த்தாள் கூப்பிடுவார். தம்பி ஆறுமுகம் ஆட்டியாவாரி, இந்த கடை எவ்வளோக்கு போகணும்னு பாரு. வந்தவனே ஆட்டியாவாரி என்ன பண்ணார், காலை அப்படி ஒரு பிடி பிடிப்பார். அந்த கடை கீழே கிடக்கிற அந்த வெதரை தட்டுவார், டக் டக்குன்னு தட்டுவார். அந்த கடை நல்லா செய்கிறானேவே, நம்ம வளர்த்தையும் கூட இப்படி செய்யலை, நல்லா கசக்கணும், அவன் நல்ல பையனாக இருக்கான், நல்ல ப்ரோ. என்ன ஆட்டுக்கொட்டையை போட்டு அமுக்குவாங்களோ? நாளைக்கு போய் நீ சப்பி விட்டு போடா. புதுக்குன்னு பிடிக்கும்போது அந்த வளத்தால் விட்டுட்டு இந்த ஆட்டியாவாரியோட அந்த கெடா போயிடும். ஆனால் அந்த ஆட்டியாவாரி கொண்டு போய் காலையில் 5 மணிக்கெல்லாம் லைட்டை போட்டுக்கிட்டு தண்ணியை தெளித்து முண்டையை வெட்டுவேன்னு அந்த முண்டைக்கு தெரியாது. அதனால தான் பாட்டில் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி